அவர் இது வரைக்கும் அவர் குட் டேவே இருந்தது இல்லை சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவருக்கு குட் டே பிறக்கிறனால தான் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். தாய்மார்களுக்கு, குறிப்பாக தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு எங்கள் பட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் டே இது வந்து புதியவர்கள் கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கிற படம். இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காஸ் இருக்குது. சோஷியல் காஸ் வந்து ஒரு மனிதரும் கோத்ரூ பண்ணுற மன அழுத்தத்துக்கு தீர்வு வந்து இருக்குது. தீர்வு வந்து எப்பயுமே ஒரு குடிபோதை இருக்காது. அதிலிருந்து அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக உயரிய கருத்தில் இருக்குது. வாழ்க்கைக்கு தீர்வு வந்து சூசைடும் ஒரு தீர்வான்னு இருக்குது. அது இருக்கா இல்லையாங்கிற சொல்கிற படம் தான் இந்த படம். இது புதியவர்கள் புதிய முயற்சியில் வந்திருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட அன்பு ஆதரவு அவங்களுக்கு என்றைக்கும் வேணும். பிருத்திவிராஜ் பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுக நடிகராக வந்திருக்காரு. அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தா. இதுதான் என்னுடைய முதல் படம். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஒரு ராத்திரியில் ஒருத்தனுடைய ஒரு வழி தான், அவன் வழியையும் அனுபவிப்பான், அதே நேரம் ஒரு அட்ராசிட்டியும் பண்ணுவான், அதே நேரம் வந்து அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும், அவனை பார்த்த நமக்கும் ஒரு பாடம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க நம்புகிறோம். இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும், பொதுமக்களும் வரணும். சின்ன படம், சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுங்க. தயாரிப்பாளர் புதுசு, இயக்குனர் புதுசு, எழுத்தாளர் புதுசு, ஒளிப்பதிவாளர் புதுசு. எங்களுக்கு வந்து ரெண்டே ட்ரம் கார்டு தான். ஒன்று கார்த்திக் அண்ணன், இன்னொன்று வந்து கோவிந்த சந்தா. இவங்க 2 பேர் ஃபுல் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரியல என்னங்கிறது. மேக்சிமம் இந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் உதவணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை உறவுகளுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் படத்தோட ஃப்ரெஷ் ஷோ இது. குட் டே படத்தோட பேர். படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி குட் டேவாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த தலைப்பும் வச்சது. ஆமாம், ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய சாந்தகுமார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய ஒரு நாள் இரவில் அவன் சந்திக்கிற இன்னல்கள், அவன் பெறுகிற ஞானம், இப்படியான ஒரு போக்கில் இந்த கதை இருக்கும். ஒரு மாலையில் தொடங்கி ஒரு இரவு முழுக்க அவன் என்னத்தை சந்திச்சான், அவன் என்னத்தை கற்றுக்கிட்டான், என்னத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறத அந்த படமாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே பெரும்பாலும் புதியவர்கள் தான். என்னை உட்பட நான் புதியவர் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதைக்களம், இந்த படத்துக்கான பாடல்கள், இதெல்லாமே நானே புதுசாக பிறந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு கொடுத்துச்சு. அதனால் இயக்குனரும் சரி, அரவிந்தன் தயாரிப்பாளர், நடிகராகவும் நடிச்சிருக்காரு, மைய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு பிருத்திவி. அதே மாதிரி இந்த படத்தினுடைய எழுத்தாளர், ரைட்டர் வந்து அவரும் புதியது, மைக்கேல் ஊர்னா. ஒளிப்பதிவாளர், எடிட்டர், படத்தொகுப்பாளரும் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. யாருன்னா மதன் குணதேவ். அவர் வந்து வெயில் போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து எடிட் பண்ணவர். முதல் படமாக இருந்தாலுமே நிறைய அனுபவம் உள்ள, தொழில் நுணுக்கமாக தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது அன்றாடம் நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள், தமிழ் ஆண்கள் குறிப்பாக சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு. திரைக்கதை அமைப்புமே அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். தாய்மார்களுக்கு, குறிப்பாக தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு எங்கள் பட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளில் பெரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன்று குடிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்திய சமூகமே நிறைய போதைக்கு அடிமையாக இருந்தாலுமே பெரும்பாலும் உழைக்கும் மக்கள், எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள்
அன்னாடங்காட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக குடிங்கிறது இருக்குது. அந்த குடியை உட்கொண்டதினால் ஒரு நல்ல ஒரு பையன் எப்படி தன்னுடைய இரவை வந்து எப்படிலாம் போக்கணும் அப்படிங்கிறத அந்த கதையாக இருக்கும். அதனால் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. பத்திரிகை நண்பர்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதனால் நேர்மையாக நியாயமாக மனசுலேருந்து உண்மையாக ஒரு படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிறு முதலீட்டில் பண்ண படம் தான், சிறு தொழில் தான் இது. உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்த்துக்களும் எங்களை மேலும் மேலும் இந்த மாதிரியான பொருள் நிறைந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை தரணுங்கிற ஊக்கத்தை கொடுக்கும். எங்களோட டீம் சார்பாக எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்ததுக்கு. இந்த படத்தில் இருக்கிற நல்ல உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். குட் டே ஒரு புதிய தொடக்கம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஆரம்பமாகணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையுமே இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு நைட்லாம் ஷூட்டிங் போகும். மேக்ஸிமம் எனக்கு நைட் ஷூட் தான் இருக்கும். பிருத்வி அவர்களும் மைக்கேல் அவர்களும் அரவிந்த் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷூட்டிங் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கூட இருந்து தூங்காமல் செய்யாமல் உழைச்சாங்க. இந்த உழைப்பு வந்து இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்க எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தை பற்றி எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்குறது வந்து நீங்கள் தான் முடியும். ஸோ எங்களுக்கு எல்லாமே புதியவங்க, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அண்ணாவும் நம்ம கார்த்திக் நேதா அண்ணாவும் தான் ஒரு பெரிய பில்லராக எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, காளி வெங்கட் அண்ணா, வேலராமமூர்த்தி ஐயா, நந்தினி அக்கா, முருகதாஸ் அண்ணா, போஸ் வெங்கட் அண்ணா, இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வழித்துணையாக வந்தாங்க. ஒரு பெரிய நதி வந்து வெள்ளம் வந்து தனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் பிருத்வி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அந்த வெள்ளம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அது அமைதியாக அந்த நதி வந்து தான் வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வேகமாக வந்து ஓட வேண்டிய இடத்துல ஓடி, விழுக வேண்டிய இடத்துல விழுந்து கடைசியில் சுமூகமாக முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வழித்துணையில் நாங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒரு ஒரு உருவாக நாங்கள்லாம் இருந்திருந்தோம் அந்த கதையில். ஸோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களால் எங்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே நன்றி. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தது. வழக்கம் போல் ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் சின்ன பொருட்செலவில் ஒரு படம் எடுக்கிறது வந்து மிக மிக கஷ்டமானது. அதை எடுத்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், நான் அடுத்து வர அப்கமர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல படம், நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்னா தைரியமாக ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அதை கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்கபரவான் சார், குகன் சார். ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது வந்து அவங்க தான். படம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பிரபு சார் பண்ண உதவி வந்து உண்மையாக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் கை வைக்கும் போது அது கண்டிப்பாக வெளியே தெரிய வருது ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம். இது வெளியே போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம். சின்ன படங்களை முடிஞ்சவளோ இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல விடுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. சார் அது ஹீரோக்கு தான் சார் குட் டே. ஹீரோ தான். நீங்கள் ஹீரோ கூட தானே ட்ராவல் பண்ணி அவர் இது வரைக்கும் அவர் குட் டேவே இருந்தது இல்லை சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவருக்கு குட் டே பிறக்கிறனால தான் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். கரெக்ட் கரெக்ட். இந்த கேரக்டர் சொன்ன உடனே இந்த சில பேர் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டக்குன்னு இந்த மணிலாம் போட்டுட்டு இருக்கா மாதிரி. இது நீங்களா கிரியேட் பண்ணீங்களா இல்லை டேரக்டர் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு டைம்ல. அந்த கதாபாத்திரமா தான் நானும் இருந்தேன். ஆமா, அது என்னன்னா அப்போ ஒரு ஜோல்னா பை, எப்பயும் ஜோல்னா பை வச்சிருக்கேன். என்னோட ரியல் லைஃப்ல ஜோல்னா பையில ஒரு திருக்குறள் இருக்கும், ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும், ஒரு 4 குவார்டர் பாட்டில் இருக்கும். இப்படிதான் என்னோட பயணம் இருந்தது. என்னோட காஸ்டியூமே அப்போ வந்து அந்த படத்தில் வர மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு காவி அடி போட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆனது அந்த மாலைகள் போட்டு விட்டதெல்லாம் தயாரிப்பாளரும் இயக்குனரும் சுவாமிஜி ஆக்குனாங்க. அது கொஞ்சம் புனைந்து இருக்கும். ஆனா வேற ஒரு நல்ல காரியம் நடந்தது, அது கதைக்குள்ள இருக்காது அப்படிங்கறதுனால நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆமா நிறைய பண்ணிருக்கோம்.
ஆமா, நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்துல வந்து கதைக்குள்ள அந்த இடத்துல ஒரு நல்ல ஆழமா என்ன வேணுங்கிறதுக்காக அது புனைந்து பண்ணப்பட்டது தான். கிளாஸ் எடுத்து வைப்பீங்க, சார் சரக்கு கூட்ட மாட்டாரு, ஆனா வந்து வாட்ச் வைப்பீங்க, அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. அதெல்லாம் தன்மானம் இருக்கு இல்லையா, தன்மான தமிழ் குடி. அதனால அதெல்லாம் பாருங்க. அவரு ஓகே அந்த கேப் தூக்கிட்டு போனாரு, அதை இன்ஸ்பயர் ஆகி நீ ஒரு இதை ட்ரெஸ் எடுத்து புரியும். ஓகே, வேணு யாருடைய இன்ஸ்பயரு? நேரா போயிட்டு இருக்கீங்க கேக் கத்துக்கிட்டு. இல்ல வேணும் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பயர், எல்லாருமே ஒரு வேணும் ஒரு எல்லார் வாழ்க்கையில இருக்கும். ஆனா இது மாதிரி டைரக்டெல்லாம் 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டாங்களே. நீங்க வேற அதெல்லாம் நடந்திருக்கு. அங்க 12 மணியே இல்லைங்க, அங்க 12 இல்ல 10:30. என்னன்னா எப்பவுமே வந்து ஈவினிங் மேலதான் அந்த சாவை இது பண்ணுவாங்க, ஆனா 3 மணிக்கு நீங்க காட்டுறீங்க, 8 மணிக்கு சாவை மாதிரி பண்ணிருக்காங்க. ஐயா அதுலயே வந்து டீடைல்ஸ் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவன் வந்து பீகாருக்கு போயிருக்கான், வெளியூர் போனவன் இப்பதான் வந்தான், ஓடி பறந்து வந்திருக்கான், அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. என்ன அது மாதிரி சாங்கி பண்ணுவாங்க. இல்லைங்க, வெயிட் பண்ணி பண்றது எல்லாம் இன்னும் இருக்கு. எங்க ஊர் சைடு இருக்கு, சேலம் சைடுலாம் இன்னும் இருக்கு. வெளியூர் போயிட்டாங்கன்னா வர வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும், அவனை நேரா சுடுகாடு வர சொல்லிருன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போற மூடு தான் இங்க இருக்கிறது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க சினிமாவில். இன்னைக்கு 2 சினிமா நட்சத்திரங்கள் வந்து போதைப் பொருள் கடத்தலும் கைதாயிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? ஏன்னா அட்வைஸ் பண்றதுல நம்ம இருக்கிறோம். இல்ல இந்த நியூஸ் எனக்கு தெரியல. இன்னைக்கு 2 பேர் பிரபல நடிகர்கள். இல்ல எனக்கும் தெரியல, இப்பதான் கேட்கணும். இல்ல நிஜமாலுமே தெரியல. ஆமா, ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்றோம் இந்த மாதிரி படம் எடுத்து அந்த நேரத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்து இது அட்வைஸே பண்ணல. ஒரு சாந்தகுமாரோட ஒரு பயணம், அதுல நீங்க பார்த்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்கன்னு விட்டுட்டோம். ஒருத்தனோட சாந்தகுமாரை ஃபாலோ பண்ணி ஒன்று பண்ணிருக்கோம். வாழ்க்கையில எத்தனை சதவீதம் அந்த படத்துல இருக்கு, எவ்வளவு வந்து கற்பனை, அப்புறம் இந்த போலீஸ் சட்டையை போட்டு மாத்தினதெல்லாம் ஏதாவது நிஜ சம்பவமா இருக்கும்? போலீஸ் சட்டை மாத்தல, எல்லா சீன்லுமே பெருமாள் இருக்கு. அதுல இருந்து புனையப்பட்டது தான். அதுல ரொம்ப அழகா இது ஒரு நடந்த கதைங்கிற மாதிரி தெரியாத மாதிரியான புனைவு தான், அருமையான எழுத்து. போலீஸ் சட்டை இல்ல, போலீஸ் தொப்பியா இருந்தது நிஜ வாழ்க்கையில, அது சட்டையா மாறிடுச்சு. நடந்திருக்கு. அவன் எங்க நண்பரே ஒருத்தர் போலீஸ் ஜீப்பை பார்த்தா ஏறி அது தேர்ந்த குடிகாரனுக்கு தெரியுங்க ஐயா. அவர் நைட் ஃபுல்லா போறாரு, 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப் அவருக்கு சரக்கு கிடைச்சே இருக்கு, 10 மணிக்குள்ள கிடைக்கிறதே இல்லையா? அது வேணா இது பாய்ஸ் படத்துல ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குங்க ஐயா. தேர்ந்த குடிகாரனுக்கு. திருப்பூர் மாதிரி ஒரு டைலாக் ஆமா. நல்லா இருக்கு. அதை ஏற்கனவே இருந்த இதுவே அப்படியே சித்தர் பாடல்கள் வந்து எடுத்து அந்த நேரத்துல பண்ணது. நிறைய ஆட்கள் வந்து ரஜினி கமல் போட்டோஸ் வைப்பாங்க. காரணம் என்ன? நீங்க ரசிகரா? எனக்கு உண்மையாவே ராம்கி சார் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இல்ல சமந்தா விட்டீங்கன்னு, சமந்தா திரிஷா 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணா, அதெல்லாம் இல்லைண்ணா. படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ஏதாவது நடிக்க? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எங்கேயோ இல்ல அந்த மாதிரி கூத்து தான் இருக்கு. இன்னொன்னு நான் நிறைய கார்த்திக் நேதாவை பார்த்து தான் ஒரு சீனை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கார்த்திக் நேதா எப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சுக்குவேன். ரியானான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு, சூப்பர் சிங்கர். இல்ல இப்போ வந்து கடவுள் கார்த்திக் நேதா ஆயிட்டாரு. ஆமா ஆமா. இல்ல கார்த்திக் நேதா வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். என்னன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க பார்த்த பெஸ்ட் குடிகாரர் கார்த்திக் நேதா. அவரே குடிய விட்டுருக்காருன்னும் போது நிறைய பேருக்கு அது அவரை பார்த்து குடிய விட்டவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அது அறிவுரையா வந்து கேட்பாங்க எப்படி குடிய விடுறதுன்னு. அது ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புவாரு, குடிய விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. படம் எடுத்துடலாம். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். படம் வந்து அந்த படம் நல்லா இருக்கு, ப்ரொமோஷன் பண்ணாதான் இன்னைக்கு போகணும். என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணீங்க? ஏன்னா அன்னைக்கு பெரிய படம் வரப்போகுது. ஆனால் இந்த ப்ரெஷ் ஷோ 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டதுக்கான ரீசனே வந்து கண்டிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பண்ணதுக்கான ரீசன் தான் படமும் நல்லா இருக்கு, உங்களோட சப்போர்ட் மூலயமா இன்னும் சீக்கிரமாக போயிடும் நம்பி தான் இந்த ப்ரெஷ் ஷோவே அறிவிச்சு. கவிஞருக்கு 3வது படம், அவங்க 3 நாள் சேர்ந்து
அதான் அவரும் நீ இன்னும் கேட்டீங்கன்னா அவர் இன்னும் சம்பளமும் கேட்கல, சம்பளமும் வாங்கல, அதை கொடுங்கடா ஃபர்ஸ்ட்னு வரு. இன்னும் நண்பர் அது கேட்கல, அதுக்காக தான் ஸ்டில் இன்னைக்கு ஒன்று டிசைன் பண்ணி போட்டிருக்கோம் அவருக்காக ஸ்பெஷலா. உண்மையாலுமே நான் நண்பர்களாக தான் பண்ணியிருக்கோம், நண்பர்களாக தான் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறது நீங்க சிம்பாலிக்கா அந்த பூசணிக்காய் காட்டிலே காட்டுங்க. நரபலி மாத்திரம் பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் பூசணிக்காய் கிடக்கும். ஆனா வந்து நீங்க அமாவாசைன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அது மாதிரி படத்துல நிறைய விஷயம் இருக்கு. சார் அது ஆயுத பூஜை சார். ஆயுத பூஜை. ஐயோ அம்மாவாசை இல்ல சார், அப்ப ஆயுத பூஜை பொறி பொங்கல்லாம் தருவாங்களே சார் கம்பெனில. அப்ப அதுவும் நல்லா இருக்கும். அப்ப ஆயுத பூஜை அன்னைக்கும் நரபலி கொடுக்குறேன் மென்ஷன் பண்ணிருக்கோம். தெரியல சார், இப்படிலாம் கேட்டு சொல்லிட்டு நீங்க ப்ரொடியூசர் நீங்க மினிஸ்டர் சேனை கம்பெனில இருந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு அதுக்கான விளம்பரம் ஆட் ஏதாவது பண்ண. நான் போன வாட்டியே கேட்ட நம்பர் யாராவது கொடுங்க, எல்லாமே பத்திரிகையாளர் கொடுத்துருவாங்களா? பின்னாடி அப்படி ஒரு தாட்டே வரணும். படம் எடுக்கணும், பின்னாடி பெரிய ஆளை வச்சுக்கிட்டு முன்னாடி கேட்டுக்கிறீங்க, பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. சார் எவ்வளவு கேட்டு சார் கேட்டு நிறைய கிடைக்கும். வாய்ப்புகள் இருக்குங்க, பார்ப்போம். எல்லாமே உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற கருத்து நீங்கள் சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு தேட்டருக்கு போகும். தேட்டர் சைடில் வந்து ஜென்ரலாகவே நல்லா சப்போர்ட் இருக்குது. படம் வந்து ஆடியன்ஸ்க்குண்டான படத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இல்லை எல்லாருமே ஒரு சின்ன வேலையினால இல்லை, உண்மையாகவே வேலையில் இதானதுனால தான் ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துடுவாங்க. டேரக்டர் வரல, என்ன காரணம்? ஏன்னா அவர் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப அடமெண்டா இல்லை எனக்கு ஷார்ட் டைம் இருக்கனால ஃபைனல் மிக்சிங் போயிட்டு இருக்குங்க. அங்கே அவர் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே மெசேஜ் இல்லை அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப டெடிகேட்டட். அதில் போய் அதை முடிச்சிடணும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. கொஞ்சம் சார் அது மாதிரி இந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. எஸ்ஆர் பிரபு சாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அவங்க பேனர் போடல? சாதாரணமாகவே வாங்கி வெளியிட்டு சார் இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால மாதிரி இருந்தோம் இல்லை இன்னொரு கம்பெனி இருக்கு அது பேர் போட்டா இல்லை ட்ரேட் லெவலில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். இது ட்ரீம் ஆரி பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ட்டு. பேனர்ல இருந்து இன்னும் நல்லா இருக்கு. ஷோர் சார். நல்ல நண்பர்கள். முதல் குழந்தை வந்து ஓடி வர தேவையில்ல அடிச்சு கொடுத்து பத்திரிகையாளர் நிற்கும் போது ப்ரொடியூசருக்கு இப்போ வந்துடும் வசூல். நான் டேரக்டர் மெயின் இல்ல, எந்த ப்ராப்ளம் இருக்கு, படம் வெற்றினா வந்துடும். ஓகே டேரக்டர் ஒரு முதல் குழந்தை இல்லை, ஓடி பாக்குற இடம் இது இல்லை. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு வேலையை ஒரு ட்ரிப் பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்ற கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வேலை இருக்கு, அதனால இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த மைனாவை எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல கேட்டாங்க, கதைக்கு தேவைப்படுது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா எட்டுல குழந்தை மட்டும் கொண்டு வரேன். குழந்தை யார் குழந்தை யாரோ ஒருத்தர் வந்து காமிக்கிறீங்க, பெரிய ஆளோட குழந்தை அப்படின்னு ஏதாவது காமிச்சுன்னா சார் வழக்கமான படம் இல்லை சார். இல்லை வழக்கமான படம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு சார். வழக்கமான இல்லை, இன்டர்கட் இல்லாம இவரோடய போறதுனால உங்களுக்கு அங்க போயிட்டு இங்க வந்தா நீங்க கேட்கிற பரபரப்பு இருக்கும். அப்பா என்ன பண்ணாரு, அப்பா குழந்தைய காப்பாத்த ஏதாவது முயற்சி செஞ்சாரான்ட்டு. இதுதான் வழக்கத்துக்குள்ள இல்லை. இங்க பார்க்கும்போது இன்டர்கட் இவரை தாண்டி இங்கே போயிருக்காது. ஸோ அதனால அது தேவைப்படல. கடைசியா வந்தாரு, அவ்வளவுதான். கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாரு, குழந்தைய பார்த்துட்டு வந்தாருங்க, அவ்வளவுதான் அவருடைய போர்ஷன். இன்டர்கட் இல்லாதனால என்ன காரணம்? அது வேலை கொடுத்துட்டு அந்த கிடையாது. என்னதான் மென்ஷன் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா, அது ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி அது ஒரு நல்ல சாங், அதனால அது ஆமா ஆமா. இல்லை பெரும்பாலும் அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து இருந்தாலுமே எல்லா மதத்து பாட்டையும் கேட்பாங்க. அதை பதிவு பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான், வேற தனிப்பட்ட நோக்கம். தேங்க்யூ சார்.